இன்றைக்கி நம்ம 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசி பிடிக்கிறது, ரெண்டாவது கரி செட்டில்மெண்ட், மூணாவது நார்மலாக பூச்சிகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாசி. இந்த பாசியை ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையரில் பிடிக்குது அப்படின்னா உங்களோட மிஷின் ஒன்று டிரான்ஸ்பரண்ட்டு டேங்க்கு, அந்த டேங்க்கு சூரிய ஒளி படுற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி மாட்டியிருப்பீங்க. அதனால் சூரிய ஒளி பட்டு இந்த பாசி பிடிக்கிறது. இதனால் பெரிய பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கிடலை அப்படின்னா டயரியா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, மெஷினை சுற்றி நீங்கள் ஒரு டார்க் கலர் துணியோ இல்லை வேறு ஏதோ ஒரு கவரையோ போட்டு மறைக்கிறது தான். சூரிய வெளிச்சம் படாமல் பார்த்துக்கிட்டாலே இந்த பாசி பிடிக்கிறது நின்றோம். இது மூலமாக தான் நீங்கள் பாசி பிடிக்கிறத தடுக்க முடியும். ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட டிரான்ஸ்பரண்ட் டேங்காக இருக்கிற மிஷின் இருந்துச்சு அப்படின்னா டேங்கை சுற்றி பாருங்கள். அதில் ஏதாவது பாசி பிடிச்சிருக்குதா, க்ரீன் கலரில் இருக்குதா, இல்லை லைட்டு பழுப்பு கலரில் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது விஷயம், டேங்கோட அடியில் இந்த மாதிரி கார்பன் பார்ட்டிகிள்ஸ் செட்டில் ஆகியிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது என்ன ரீசன்னால் வரும் அப்படின்னா, உங்களோட இன்லைன் ஃபில்டரில் இருக்கிற கார்பன் பார்ட்டிகிள் ப்ராடக்ட் வாட்டரோட சேர்ந்து இங்கே செட்டில் ஆகுது. எப்போ நீங்கள் மெம்பரைன் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இன்லைன் சர்வீஸ் பண்ணாலும் சரி, இன்லைன் ஃபில்டரை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளஷ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இது மாட்டினாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். இது பயப்பட வேண்டிய அளவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது நார்மல் கார்பன் பார்ட்டிகிள் தான். இந்த கார்பன் பார்ட்டிகிள் கூட பாசி பிடிச்சிருந்தா நம்ம கவனிக்கணும். கண்டிப்பாக இந்த டேங்கை க்ளீன் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயந்தான் ரொம்ப மேஜரான விஷயம், எறும்பு, கரப்பாம்பூச்சி. எறும்பு கூட அவ்வளோ பிரச்சனை வராது. ஆனால் கரப்பாம்பூச்சிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலே ஒரு ஹைஜீன் ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் ஆக்ட் பண்ணியே ஆகணும். சரி, என்ன பண்ணுனா இதுக்கான ரெமெடி கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வாட்டர் பியூரிஃபையரை சுற்றி இருக்கிற இடத்த கொஞ்சம் லைட்டு படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, அதை சுற்றி இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. உணவுப் பொருளோட எச்சங்கள், கழிவுகள் இதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி சிங்க்குக்கு கீழே நீங்கள் ஏதாவது குப்பை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரெகுலராக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. எறும்புகள் போகிறத தடுக்கவே முடியாது. அதனால் மெஷினை சுற்றி நீங்கள் அந்த எறும்புக்குன்னு தனியாக ஒரு சாக் பீஸ் இருக்கும், அதை சுற்றி போட்டிங்கனாலே கண்ட்ரோல் ஆகிடும்.